வணக்கம். நான் வசந்தி சேகர். வாங்க, நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு வெஜிடபிள் இட்லி தாளிச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு காய்கறி குடுக்கறது ரொம்ப சிரமம். இந்த மாரி குடுக்கும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க வீட்ல என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில வந்து எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இவையெல்லாம் பொன்னிறமா வறுபடட்டும்னு நான் தாளிக்கிறேன். உங்களுக்கு பருப்பு சேர்க்க பிடிக்கலன்னா, நீங்க வெறும் வெஜிடபிள்ஸ கூட வதக்கி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பருப்பு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் நெறைய ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம கருவேப்பில போட்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். அதற்கப்புறம் நான் வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சு மொள கட்டி வச்சிருந்தேன். அதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு இந்த காய்கறி எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அந்த காய்கறிக்கு ஏன்னா இட்லி மாவுல உப்பு இருக்கும். அதனால இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு, கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம இட்லி மாவுல சேர்த்து இட்லி ஊத்த வேண்டியது தான். இது வந்து சத்துக்கு சத்துமாச்சு, ஒரு வித்தியாசமான ஒரு டிஃபன நம்மளுக்கு குடுத்தா மாரி இருக்கும். இன்னும் நீங்க வந்து நான் இட்லி சட்டியில தான் ஊத்துனேன். நீங்க இன்னும் டம்ளர் இட்லியா ஊத்தி குடுத்தீங்கன்னா, இன்னமும் குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அவ்வளவுதாங்க. இது வந்து இட்லி மாவுல நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு, இட்லி தட்டுல ஊத்தி, வேக வச்சு என்னன்னா நம்ம நார்மலா குடுக்குற 5 நிமிஷம் நீங்க வேக வைப்பீங்கன்னா, இந்த மாவுக்கு நீங்க ஒரு 10 நிமிஷமா நீங்க வேக வச்சு எடுக்கணும். அப்பதான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து இருக்கும். இட்லி எப்பயும் போல உங்களுக்கு சாஃப்ட்டா தாங்க இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பார்த்தீங்களா, கலர்ஃபுல் இட்லி ரெடி. புட்டாலும் சாஃப்ட்டா இருந்தது. அன்னைக்கு கார சட்னியும், இட்லி மிளகாய் பொடியும் வச்சு தான் நாங்க சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க.